ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு பொது அறிவிப்பு பகுதியிலிருந்து இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையங்கள் அப்படிங்கிற பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய விவசாய ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? புது டெல்லி. இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? வாரணாசி. இந்திய சோள ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? புது டெல்லி. இந்திய விவசாய புள்ளி விவர ஆய்வு நிறுவனம் எங்குள்ளது? புது டெல்லி. இந்திய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? ஹைதராபாத். மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? கட்டாக், ஒடிஷா. மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? கோயம்புத்தூர். மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? சிம்லா. மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ராஜமுந்திரி. மத்திய பருத்தி ஆராய்ச்சி மைய நிறுவனம் எங்குள்ளது? நாக்பூர். மத்திய சணல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? கொல்கத்தா. மத்திய தேங்காய் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? காசர்கோடு. மத்திய பெருந்தோட்ட பயிரக ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? காசர்காட். மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? சிம்லா. மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? ராஜமுந்திரி. மத்திய கடலோர வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? எலா, கோவா. மத்திய சர்க்கரை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? கான்பூர். தேசிய வேளாண் பொருளியல் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? புதுடெல்லி. தேசிய மாதுளை ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? சோலாப்பூர். தேசிய லிச்சி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? முசப்தர்பூர். தேசிய வாளாய்ச்சி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? திருச்சி. தேசிய மிதுன் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மெட்சி பீமா, நாகாலாந்து. தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மையம் எங்குள்ளது? புதுடெல்லி. தேசிய சிட்ரஸ் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? நாக்பூர். தேசிய திராட்சை ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? புனே. தேசிய மல்லிகை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? சிக்கிம். தேசிய தாவர பயோடெக்னாலஜி ஆய்வு மையம் எங்குள்ளது? புதுடெல்லி. தேசிய விதை மசாலா ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? அஜ்மீர். சணல் மற்றும் தேசிய இலைகள் மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? பாரக்ஸ்போர். பருத்தி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மைய நிறுவனம் எங்குள்ளது? மும்பை. தீவு வேளாண்மை ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? போர்ட் பிளேயர். கிழங்கு பயிர்கள் மைய ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? திருவனந்தபுரம். வறண்ட நிலை விவசாய மைய ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? ஹைதராபாத். வறட்சி மண்டல மைய ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? ஜோத்பூர். காடுகளை பற்றி பார்ப்போம். மத்திய காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? டேராடூன். மத்திய வேளாண் வன ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? ஜான்சி. அடுத்து விலங்குகளை பற்றி பார்ப்போம். தேசிய பால் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? கர்னல். தேசிய இறைச்சி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? ஹைதராபாத். தேசிய பன்றி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? கவுகாத்தி. தேசிய யாக் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மேற்கு கமாங். தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? பிகானர். தேசிய பன்றி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? கவுகாத்தி. மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? சென்னை. பறவை மைய ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? இசட் நகர். கால்நடை ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மீரட், உத்தரப்பிரதேசம். ஆடுகள் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மக்தூம். எருமை மாடு மைய ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? கிசார். செம்மறி மற்றும் கம்பளி மைய ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? அபிகானாகர், ராஜஸ்தான். மத்திய செல்லியல் மற்றும் உயிரியல் ஆய்வு நிறுவனம் எங்குள்ளது? ஹைதராபாத். சுகாதாரத்தை பற்றி பார்ப்போம். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? லக்னோ. அடுத்து கனிமங்கள். மத்திய எரிபொருள் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? தன்பாத். மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? தன்பாத். தேசிய உலோகவியல் ஆய்வகம் எங்குள்ளது? ஜாம்ஷெட்பூர். இந்திய பெட்ரோலிய நிறுவனம் எங்குள்ளது? டேராடூன். அடுத்து வானிலை. இந்திய வானிலை ஆய்வு மையம் எங்குள்ளது? புனே அண்ட் டெல்லி. தேசிய சுற்றுப்புழல் சூழல் ஆய்வு நிறுவனம் எங்குள்ளது? நாக்பூர். உட்கட்டமைப்பு. மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ரூர்க்கி. மத்திய சாலை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? புதுடெல்லி. அடுத்து அறிவியல்களை பற்றி பார்ப்போம். இந்திய அறிவியல் நிறுவனம் எங்குள்ளது? பெங்களூர். தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் எங்குள்ளது? புதுடெல்லி. தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம் எங்குள்ளது? புனே. தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஹைதராபாத். தேசிய வானூர்தி ஆய்வகம் எங்குள்ளது? பெங்களூர். இந்திய வேதியியல் தொழில்நுட்ப கழகம் எங்குள்ளது? ஹைதராபாத்.
மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? காரைக்குடி. தேசிய வானவியல் ஆய்வுக்கூடம் எங்குள்ளது? பெங்களூர். அடுத்து புவியியலை பற்றி பார்ப்போம். மத்திய உழவர் மண் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? கர்னால். அடுத்து கடல்களை பற்றி பார்ப்போம். தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? பானர்ஜி, கோவா. மத்திய உப்பு மற்றும் கடல் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? பாவ்நகர், குஜராத். மத்திய உள்நாடு மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? பாரக்பூர். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? கொச்சி. இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் எங்குள்ளது? கொல்கத்தா. தேசிய கைத்தறி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? அகமதாபாத். அடுத்து மற்றவை. இந்திய அரக்காராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ராஞ்சி. இந்திய வேதி உயிரியல் பயிற்சி நிலையம் கொல்கத்தா, மேற்கு வங்கம். தொல்லியல் விஷம் சார்ந்த ஆய்வு மையம் எங்குள்ளது? லக்னோ. இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? மும்பை, மகாராஷ்டிரா. இந்திய பூகம்ப ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? கௌரி விதானூர், கர்நாடகா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? பென்கர், கர்நாடகா. இந்திய ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஜாம்ஷெட்பூர், குஜராத். மத்திய மென்பொருள் பொறியியல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? பிலானி, ராஜஸ்தான். மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? மைசூர், கர்நாடகா. மத்திய கண்ணாடி மற்றும் பாண்டங்கள் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஜாவ்பூர், மேற்கு வங்காளம். மத்திய இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? துர்காப்பூர், மேற்கு வங்காளம். மத்திய சாலை ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? புதுடெல்லி. மத்திய அறிவியல் உபகரணங்கள் நிறுவனம் எங்குள்ளது? சண்டிகார். தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? லக்னோ, உத்தரப்பிரதேசம்.